ஹலோ மக்களே, ஜானகி ரகுராம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சாரு விரிக்கிற வலையில் சரியாட்டு நம்ம சீனும் மாட்டிட்டாங்க. மாயாவும் சரவணனோட அம்மாவை தேடி போகிற சான்ஸில் கரெக்டாட்டு மகாலிங்கம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. இதை தூரத்துலேருந்து நம்ம தனா கேட்டுறாங்க. எப்படியாவது சீனுவை தடுத்து நிறுத்திடலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தனாவை ஒரு அவுட் ஹவுஸில் வச்சு அடைச்சி வச்சிடுறாங்க. சரி, இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சீனுவும் சாருவும் இருக்க மாதிரி இருக்குது. இதை அந்த மாப்பிள்ளையோட அப்பா பார்க்குற மாதிரி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரகுராம் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லவும் ரகுராம் செம அதிரடியாக ஒரு முடிவெடு இருக்கிறாங்க. கரெக்டாட்டு நம்ம மாயாவும் எல்லா உண்மையும் நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாயாவும் சரவணன் அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி எப்படியாவது சீனுவை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாருவும் லிங்கத்திட்ட வந்து என்னப்பா நீங்கள் வேலை செய்து வைக்கிறீங்க, இத்தனை நாளாட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே வீணாக போக போகுது. இங்கே என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எப்போ தான் சீனு மாமா என் கழுத்தில் தாலி கட்டுவாங்கன்னு புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாயா எப்படியாவது அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கடுத்து அந்த ஃபேக் மாப்பிள்ளை கூட தான் என்னோட மேரேஜை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாரு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த பத்மாவும் இல்லை சாரு, எல்லாமே இங்கே கரெக்டாக தான் நடந்துட்டுருக்கு. உன்னோட அப்பாவும் எல்லா வேலைகளும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சீனு தான் உன்னோட கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாலிங்கமும் அவங்களோட பிளான் படி எப்படியாவது இந்த சீனுவை இதை குடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சரி, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் எப்படியும் கேட்க மாட்டாங்க. அதனால் பேசாமல் இந்த மணி சிவராமன் அவங்க மூலமாட்டு இதை பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு கரெக்டாக மணியை ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி செய்ய வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சீனுவும் அதை குடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் சான்ஸாக வச்சுட்டு அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு மகாலிங்கம் பிளானை போடுறாங்க. மகாலிங்கம் எல்லாமே பேசுனதை நம்ம தனா தூரத்துலேருந்து கேட்டுறாங்க. இவ்வளோ பெரிய பிளான் போடுறாங்களா, இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பாவம் நம்ம மாயா வேற இந்த இடத்துல இல்லை, மாயா இடத்துலேருந்து நம்ம தான் அவளோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தனா நினைக்கும் போது தனா பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஷ் கீழே விழுந்துருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட மகாலிங்கமும் இந்த தனா கேட்டுட்டா போல இவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனாவை அப்படியே ஒரு அவுட் ஹவுஸில் வச்சு அப்படியே அடைச்சிடுறாங்க. தனாவுக்கு எதுவுமே பண்ண முடியலை, அப்படியே கத்தி கதறாங்க. ஆனால் பக்கத்தில் எந்த சவுண்டும் கேட்காதனால நம்ம தனாவை காப்பாற்ற யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் நம்ம மாயா எப்படியாவது சரவணன் அம்மாவை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி போகிறாங்க. இங்கே தான் இந்த லொக்கேஷன் காட்டுது. எப்படி உங்கள் அம்மாவை இங்கே தான் அடைச்சி வச்சிருக்கணும், உங்கள் அம்மாவை காப்பாற்றிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம். அதே சமயத்தில் சாரு கூட உன்னோட மேரேஜை நடத்தலாம். எப்படி இருந்தாலும் உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்தோட தான் இந்த மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மாயாவும் அந்த சரவணன் சேர்ந்த மாதிரி அவங்க அம்மாவை காப்பாற்றுற இடத்துல நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மகாலிங்கமும் சரி இதாண்டா சான்ஸு, என்ன பண்ணுறது, எப்படியாவது சீனுவும் சாரும் சேர்த்த மாதிரி அந்த மாப்பிள்ளையோட அப்பா பார்க்க வச்சிடணும் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. பத்மாவும் அதுக்கு துணையாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டாட்டு சீனு கிட்ட போய் சரி உன்னை மாயா கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கரெக்டாக சீனுவும் அந்த இடத்துக்கு வந்துடுவான்னு சொல்லிடுறாங்க. சீனு கிட்ட போய் மாயா அந்த இடத்துல தான் இருக்கா, உன்னை கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சீனுவும் அந்த இடத்துக்கு வராங்க. சாரு இருக்குது தெரிய மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி மகாலிங்கத்திட்ட என்ன நம்ம சொன்ன பிளான் படியே நல்லபடியாக நடக்குது இல்லை, எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உன்னோட பொண்ணு கழுத்தில் அந்த சீனு தான் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மகாலிங்கமும் நீங்கள் சொன்ன ஐடியா படி தான் எல்லாமே நடக்குது. எப்படி இருந்தாலும் இத்தனை வருஷமாக என்னோட பொண்ணு இதுக்காக தான் காத்திருந்தா, எப்படி இந்த சீனுவை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக எந்த எல்லைக்குனாலும் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி லிங்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்வதியும் பத்மாவும் சேர்ந்து எப்படியாவது இதை அந்த மாப்பிள்ளையோட அப்பா பார்த்துடணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஜானகி எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. எங்கே மாயாவையும் காணலை, தனாவையும் காணலை, எங்கே போயிருப்பாங்களோன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜானகி அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. மாயா எங்கே போயிருப்பா, இந்த வீட்டில் ஏதோ ஒரு குழப்பம் நடக்குது, என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக இந்த பத்மா பார்வதி எல்லாரும் சேர்ந்த மாதிரி இந்த சாரோட மேரேஜில் ஏதோ ஒரு குழப்படி பண்ணலான்னு நினைக்கிறாங்க. பத்மா முன்னாடி இருந்தே சரியில்லை, அப்போவே எல்லா விஷயத்தையும் சீனு வச்சு தான் நடத்தினா. அவளுக்கு மனசுல ஏதோ ஒன்று நினைச்சிருக்கா. எப்படி இருந்தாலும் சாரு கூட அந்த சீனுவை மேரேஜ் பண்ணி வச்சிடலாமோன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால தான் ஏற்கனவே இருந்தா. அதுபடி தான் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிக்கு எல்லாமே சந்தேகம் வருது. சரி, எங்கே தான் மாயா போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மாயாவும் காணலை, தனாவையும் காணலை. தனா எங்கே போயிருப்பா, எப்படி இந்த இடத்துல தானே இருந்துட்டு இருந்தா, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி செமையா குழம்பு
கிளம்பி போயிடுறாங்க. ஜானகி ஒரு பக்கம் தனாவை தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாட்டு பார்வதியோட சூழ்ச்சிப்படியே அந்த மாப்பிள்ளையோட அப்பா அப்படியே அந்த ரூமை திறக்கும்போது அங்கே நம்ம சாரு சீனு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து அப்படியே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இங்கே நடக்குது? விடிஞ்சா என்னோட பையனோட அவளுக்கு மேரேஜ் நடக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் இருக்குது, என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேகுராம் கிட்ட சொல்ல வராங்க, என்ன இங்கே நடக்குது, இனிமே இந்த மேரேஜ் நடக்க போகிறதில்ல, என்னோட பையனோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட ரேகுராமும் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது சாருவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றுமே புரியலை. அதை பார்த்துட்டு இருந்த ஜானகியும் கண்டிப்பாக இது எல்லாம் ஒரு சூழ்ச்சியாக தான் இருக்கும், மாயா தனாவும் வீட்டில் இல்லை, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பத்மா தான் ஏதாவது பண்ணியிருப்பா, பத்மா அவனோட பையனையும் சாருவும் சேர்க்கறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மணியும் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தானோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரகுராமும் இதில் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. எப்படியா சீனு மேலே எந்த தப்புமே இருக்காது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க, ஏதோ ஒரு மாறுதல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளையோட அப்பா சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை. கரெக்டாட்டி எல்லாரும் சூழ்ந்து இருக்கும்போது அப்படியே பத்மா கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க. இந்த டைம் மட்டும் இந்த மாயா கரெக்டாட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டா எல்லாமே சொதப்பலாயிடும், ஏதாவது ஒரு உண்மையை சொல்லிட்டானா கண்டிப்பாக சாரோட மேரேஜ் நடக்காதே அப்படின்னு பதட்டம் ஆகும்போது பார்வதியும் பக்கத்துலேருந்து நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, உங்கள் பதட்டத்தை முகத்தில் காட்டாதுங்க, நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை, எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி தான் நடக்குது, அதனால நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க அண்ணி, இனி கூடிய சீக்கிரத்தில் சாரு கழுத்தில் இந்த சீனு தாலி கட்டிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த லிங்கமோ என்ன இங்கே நடக்குது, என்னோட பொண்ணு வாழ்க்கை அவ்வளோதானா, எத்தனை வாட்டி தான் என்னோட பொண்ணு மனமேடை ஏறி இது வரைக்கும் வந்திருப்பா, அவளை யார் மேரேஜ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி செம சூழ்ச்சியாட்டு ஆக்டிங்கை கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் ரகுராமும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது மாயா செம அதிரடியாக அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த பாத்மா அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இந்த மாயா வந்துட்டாளா, அப்போ எல்லாம் உண்மையை நிரூபிச்சிடுவாளே, என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போயிடுறாங்க. மகாலிங்கத்துக்கும் பயங்கர ஷாக்கு. வீடியோ காலில் பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. நம்ம ஒன்று நினச்சா எல்லாமே இங்கே மாறுதலாக நடக்குது, இந்த மாயா வந்துட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கிறாங்க. கரெக்டாக மாயா வந்து எல்லா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரவணனும் ஆமாம் இந்த புவனேஸ்வரி தான் என்னோட அம்மாவை கடத்திட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு அவள் தான் பிளான் பண்ணா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆனதுக்கு காரணமே இவங்க எல்லாம் திட்டம் போட்டது தான் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வருது. ரகுராமும் நமக்கு தெரியாமல் இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்திருக்கா, இனிமே இந்த மாதிரி வீட்டில் நடக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு வழியாட்டு சாரு சீனோட மேரேஜை தடுத்து நிறுத்திடுறாங்கன்னே சொல்லலாம்.